திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தொல்லை இரும்பிறவி சூழும் தடை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரெங்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறைவனுடைய கருணையினாலே திருவாசக பயிலரங்கம் என்பதை ஐயாரப்பர் திருமுறை மன்றமும் நம் தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையமும் இணைந்து நடத்துகின்ற இந்த தொடர் பயிலரங்கத்தில் அடியேனுக்கும் ஒரு வாய்ப்பாக திருவாசகத்தை நடத்துவதற்குரிய ஒரு மிக பெரும் பணி கிடைத்திருக்கிறது. இறைவனுடைய கருணையை நீள நினைந்து அடியே நித்தலும் கைதொழுது வணங்கி மகிழ்கின்றேன். இதை காணொளி வாயிலாக கண்டும் கேட்டும் ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அடியார் திருவுள்ளங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். திருவாசகம் எப்படிப்பட்ட தமிழ்? நெஞ்சு தமிழ் என்பார் நம்முடைய வாரியார் சுவாமிகள். ஞான சம்பந்தருடைய தமிழ் கொஞ்சு தமிழ், அப்பர் சுவாமிகளாகிய திருநாவுக்கரசருடைய தமிழ் கெஞ்சு தமிழ், நம்பி ஆரூரராகிய சுந்தரருடைய தமிழ் விஞ்சு தமிழ், மணிவாசகருடைய திருவாசகம் நெஞ்சு தமிழ் என்று சொல்லுவார். அது நெஞ்சில் வைத்து மகிழத்தக்க தமிழ். அப்படி நாம் பார்க்கும் பொழுது சிவப்பிரகாச சுவாமிகள் திருவாசகத்தையும் மணிவாசகரையும் புகழ்ந்து பாடும் பொழுது ஒரு பாடலில் குறிப்பிடுகிறார், விளங்கிழை பகிர்ந்த மெய்யுடை முக்கண் காரணன் உரையெனும் ஆரண மொழியோ ஆதிசீர் வரவும் வாதவூர் அண்ணல் மலர்வாய் பிறந்த வாசகத்தேனோ யாதோ சிறந்தது என்குவீர் ஆயின். ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கிறார். பெருமானால் அருளப்பட்ட ஒன்று, பெருமானுடைய அடியாராக இருந்து அருளிய மணிவாசகருடைய தமிழ் ஒன்று. இந்த ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறார். எடுத்துட்டு சொல்றார், யாதோ சிறந்தது என்குவீர் ஆயின் வேதம் ஓதின் விழிநீர் வெறுக்கி நெஞ்சு நெக்கு உருகி நிற்பவர் காண்கிலோ. வேதத்தை சொல்பவர்களுடைய அந்த ஒலியை கேட்டு யாரும் நெஞ்சு உருகி கண்களில் நீர் மல்க நின்று உருகுபவரை பார்க்க முடியவில்லை. ஆனால் திருவாசகம் யாராவது பாடினால் அதை கேட்பவருடைய கல்மனமும் கரைந்து விடுகிறது. இதில் எது சிறந்தது என்று கேட்கிறார் நம்முடைய கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாச சுவாமிகள். கேட்கிறார், வேதம் ஓதின் விழிநீர் பெருக்கி நெஞ்சு நெக்கு உருகி நிற்பவர் காண்கிலும். திருவாசகம் இங்கு ஒரு கால் ஓதின் கருங்கல் மனமும் கரைந்து உக கண்கள் தொடு மணல் கேணியின் சுரந்து உக. எப்படி வருதா? அந்த மணல்ல தோண்ட தோண்ட எப்படி சுரப்பு வந்து கொண்டே இருக்கிறதோ. காவிரி ஆற்று படுகைகளை பார்த்திருப்போம். ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அண்ணாலும் ஊற்று பெருக்கால் உலகூட்டும்னு காவிரிய புகழ்ந்து பாடுபவர்கள். அந்த ஊற்றிலிருந்து தண்ணீர் எப்படி சுரந்து கொண்டே இருக்குமோ அதுபோல் கண்களில் தொடுமணல் கேணியின் சுரந்து நீர் பாய மெயின் மயிர் பொடிப்ப விதிர் விதிர் பெய்தி அன்பர் ஆகுனர் அன்றி மண்பதை உலகில் மற்றையர் இளரே என்று ஒரு அழகான முடிவையும் அவரே தந்து விடுகிறார். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையாறு கழற்கன் கைதான் தலை வைத்துன்னு சொல்ற அந்த காட்சியை திருவாசகம் கேட்டால்தான் நாம் பார்க்க முடியுமே தவிர இறைவனே அருளிய வேதமாக இருந்தால் கூட யாரும் நெக்குருகி நிற்பதை பார்க்க முடியாது என்று திருவாசகத்தினுடைய சிறப்பை புகழ்ந்து பேசுகிறார் நம்முடைய கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாச சுவாமிகள். அதுபோல இன்று நாம் பார்க்க இருக்கின்ற இரண்டாம் நாள் பயிலரங்க பாடமாக திருப்பள்ளி எழுச்சி, அதிலிருந்து சில பாடல்கள், திருவம்பாவை, அதிலிருந்து சில பாடல்கள், மூன்றாவதாக அன்னை பத்து முழுவதுமாக நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். சரி,
திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவன் தூங்குகின்றானா, இறைவனை நாம் எழுப்புகிறோமா என்ற ஒரு கேள்வி வரும். இறைவன் தூங்கவில்லை, மனிதர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு மனிதனாக எழுப்புவது முடியாது. எனவே ஒரு கயிற்றில் 1000 மணிகள் கட்டிவிடப்பட்டிருக்கின்றன. அந்த 1000 மணிகளையும் ஒலிக்க செய்ய வேண்டுமானால் அந்த 1000 மணியையும் நாம் தனித்தனியாக ஒலிக்க செய்ய வேண்டியது இல்லை. அந்த கயிற்றை அசைத்தால் போதும் 1000 மணிகளும் ஒலிக்க தொடங்கிவிடும். அதுபோல உயிர்கள் என்னும் மணிகளை இறைவன் என்ற கயிறால் அவன் கட்டி பிணித்திருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த கயிறாகிய பெருமானை எழுப்புவதாக பாடினால் உயிர்கள் இங்கே துயில் எழும் என்பதுதான் திருப்பள்ளி எழுச்சியினுடைய தத்துவம். இந்த தத்துவத்தை தெளிவாக புரிந்து கொண்டால்தான் பெருமானை நாம் துயில் எழுப்பவில்லை, பெருமானை துயில் எழுப்புவதாக நாம் எழுகிறோம். எளிமையாக சொல்றனே, வீட்டுல திருவிழா என்று சொன்னால், பண்டிகை என்று சொன்னால் பெருமானுக்கு எல்லாவற்றையும் படைக்கிறோம். அவனா சாப்பிடுறான், நாம் காட்டுகிறோம். படைத்தல் என்பதற்கு என்ன பொருள்? காட்டுதல் என்பது பொருள். எனவே பெருமானுக்கு காட்டுகிறோம், பின்பு நாம் கட்டுகிறோம். மூக்க பிடிக்க நம்ம கட்டுறோம். அது போலத்தான் பெருமானை எழுப்புவது போல பாடுகிறோம், ஆனால் எழுவது உயிர்கள் என்பதை புரிந்து கொண்டால் இப்ப திருப்பள்ளி எழுச்சி இசைக்குள்ள போகலாம். ஏன்னா ரொம்ப தத்துவமா போயிட்டா அது சொற்பொழிவா போயிடும். இது இசை பயிலரங்கம். எனவே நம்ம இசைக்குள்ள பயணிக்க வேண்டிய தொலைவு நிறைய இருக்கு. பொதுவா விடியற் காலை நேரம் 4:30 மணியிலிருந்து 6 மணி பிரம்ம முகூர்த்த வேளை என்று சொல்வார்கள். மார்கழி மாதத்தில் அந்த காலை பொழுதில் எழுந்து நீராடி நாம் இறைவனை வழிபாடு செய்வது மிக உகந்த கால பொழுதாக இருக்கிறது. அறிவியல் ரீதியாகவும் அதை ஒப்புக்கொள்கிறார்கள். அந்த காலை நேரத்தில் ஓசோன் படலத்திலிருந்து வாயுக்கள் உடம்புக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய, நினைவாற்றலை அதிகப்படுத்தக்கூடிய வாயுக்கள் பூமிக்கு மிக அருகில் இறங்கி வருகின்றன. எனவே அதை நாம் விடியற் காலை நேரத்தில் தான் சுவாசிக்க முடியும். கதிரவனுடைய ஒளி படுமானால் அந்த வாயுக்கள் சிதைந்து மறைந்து போய்விடும். எனவே அந்த காலை பொழுதில் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு மார்கழி மாதத்தில் விடியற்காலை வழிபாட்டை வைத்திருக்கிறார்கள். அந்த விடியற்காலை நேரத்தில் பாடுகிற பண் புறநீர்மை. தமிழில் புறநீர்மை என்று பெயர். நம்முடைய கர்நாடக இசையில் அதற்கு பூபாலம் என்று சொல்வார்கள். அதை போலவே விடியற்காலை பண் பவுளி என்ற ஒரு ராகத்தையும் சொல்வார்கள். புறநீர்மைக்கு 2 பண்களும் உண்டு. ஒன்று பூபாலம், இன்னொன்று பவுளி என்ற 2 ராகங்களையும் சொல்லக்கூடிய வழக்கு உண்டு. இப்பொழுது நாம் புறநீர்மையில் பூபாலத்தில் எப்படி தொடங்குவது? 10 பாடலையும் பூபாலத்திலேயே பாட வேண்டியது இல்லை. அப்படி பாட முடிந்தால் நம்ம பாடலாம், ஆனா அப்படி தேவையில்லை. முதல் பாட்டு பாடிட்டு மற்ற பாடல்கள், ஏன்னா குறிப்பிட்டு இந்த பண்ணில் தான் பாட வேண்டும் என்று இலக்கணம் திருவாசகத்தில் இல்லாத காரணத்தினால் அதை விதிவிலக்காக நாம் எடுத்துக்கொண்டு முதல் பாடலை நாம் இப்படி புறநீர்மை பண்ணிலும், நிறைவு பாடலை மங்களம் என்று சொல்லுகிற செந்துருத்தி பண்ணாகிய மத்தியமாவதிலும் பாடி நிறைவு செய்யலாம். எனவே நாம் இப்பொழுது இப்படி தொடங்குகிறோம். முதல் பாடல் திருச்சிற்றம்பலம். திருப்பெருந்துறையில் அருளப்பட்ட பதிகம், திருப்பள்ளி எழுச்சி, ஆதி தாளம். போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு எண்ணெய் துணை மலர் கொண்டு. போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு எண்ணெய் துணை மலர் கொண்டு. இப்படிதான் ஆரம்பிக்கணும். மெதுவா இப்படி எழுதுறது மாதிரி. நல்ல கவனிங்க. போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு எண்ணெய் துணை மலர் கொண்டு. புரியுதா? இப்ப 2வது வரி மேல பாடணும். கேற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கம்மலங்கள்
மலரும் தன்வயல் சூழ் திருப்பெரும் தூரையூரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இதுதான் பூபாலத்தினுடைய அடிப்படை புறநீர்மை. கீழிருந்து மேல, அப்புறம் மேலிருந்து கீழே. அதே போல மூன்றாவது வரி கீழிருந்து மேல, நான்காவது வரி மேலிருந்து கீழே. இந்த ஒரு அழகான ஒரு அமைப்பு நம்ம இதய துடிப்பினுடைய அலைவரிசையை போல காலையில் பாடக்கூடியது. நம்முடைய தூக்கத்திலிருந்து நம்ம எழும் பொழுது அந்த உடம்பில் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் ரொம்ப வன்மையா இருக்கும், டெம்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அப்ப நம்ம ரொம்ப அதிரடியான பாடல்களை உடனே எடுத்து பாடினோம்னா அந்த நரம்புகளுக்கு பிரச்சனை. எனவே நரம்புகளை இயல்பான நிலைக்கு கொண்டு வருவதற்காக காலையில் அவர்கள் புறநீர்மை பண்ணை தேர்ந்தெடுத்தார்கள். அது அப்படியே மெதுவா சூடேத்தும். அப்படியே உடம்பு அந்த உஷ்ணத்துக்கு வரும் பொழுது நல்ல ஐப்பிச்சு போகும். அப்ப அந்த பாட்டும் பாருங்க. போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு. அடுத்தது ஏற்றினின், அப்படி ஏற்றின்னு சொல்லும் போது பாட்டு மேல ஏறுது. ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தோழுகோம். கீழே வருது. ஏன் கீழே வருதுன்னா திருமுகம் சொல்லும் போது பாட்டு மேல போகுது, திருவடி சொல்லும் போது பாட்டும் கீழே இறங்கி வருகிறது. புரிஞ்சுக்கோங்க எவ்வளவு தெய்வ சக்தி நிறைந்த வரிகள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். மணிவாசகர் எப்படி பாடி இருக்கிறார் பாருங்க. திருமுகத்தை சொல்லும் பொழுது பாட்டினுடைய அமைப்பு, ராகத்தினுடைய அமைப்பு மேலே செல்கிறது, ஆரோகணமா இருக்கு. திருவடியை சொல்லும் போது பாட்டு மேல இல்ல, பாட்டு கீழே இறங்கி வருது. ஏன்னா அது திருவடி. அப்ப இந்த நுணுக்கத்தை புரிஞ்சுக்கணும். ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தோழுகோம். சேற்றிதழ் கம்மலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் தூரையூரை சிவபெருமானே. சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் தூரையூரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. புரியுதுங்களா? நம்ம திரும்பவும் திருவம்பாவையில முதல் பாட்டு பார்க்கும்போது இந்த புறநீர்மையை ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி நம்ம சொல்லி தருவதற்கான வாய்ப்பும் கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. இப்ப நம்ம அடுத்தது நடுவுல ஒரு பாட்டு பாடலாம். இப்ப கூவின பூங்குயில் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. திருப்பள்ளேட்சியில 3வது பாடல் என்று நினைக்கிறேன். கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவர் நற்செறிகளில் தாழ் இணை காட்டாய் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். இதுதான் என்னுடைய பாட்டு. இதை நம்ம எந்த ராகத்துல பாடலாம்? சாரங்கா அப்படின்னு ஒரு ராகம் வச்சுக்கலாம். ரொம்ப அழகான ஒரு ராகம் சாரங்கா. இதுவும் காலையில பாடக்கூடிய ராகம். தன்னா அருமையான ஒரு ராகம். கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம். கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம். புரியுதுங்களா?
புரியுதா? எப்படி எடுக்கிறோம் பாருங்க. கூவின பூங்குயில் கூவின கோழி, அதான் அந்த சாரங்கா. ஆனா ஆனா கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு. மேல போகும்போது எப்படி போறோம் பாருங்க. ஓவின தாரகை, தாரகை நட்சத்திரம் மேல, மேல என்பது பாட்டு மேல போயிடணும். ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு. தேவர்னர் செறி கழல் தாளினை காட்டாய். திருவடி இல்லையா? பாட்டு அப்படியே அழகாக குழையணும். அப்படியே காலையில இந்த ராகத்தை கேட்கும் போது அப்படியே புத்துணர்ச்சியா இருக்கும். பூபாலத்தை போலவே நான் காலையில் என்னென்ன ராகங்களை பாடலாம் என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்தாரோ அதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன். புதுசா நான் ஒண்ணும் கண்டுபிடிக்கல. இதெல்லாம் காலையில பாடலாம்ப்பா அப்படின்னு எங்க குருநாதர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் ஐயா சொல்லுவாங்க. அப்ப தேவர்னர் செறி கழல் தாளினை காட்டாய் திருப்பெரும் துறையூரை சிவபெருமானே. தேவர்னர் செறி கழல் தாழ்கினை காட்டாய் திருப்பெரும் துறையூரை சிவபெருமானே. யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எழுந்தருளாயே எழுந்தருளாயே. அவ்வளவுதான். அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இல்ல இன்னொரு இதை கத்துக்கலாமா? கூவின பூங்குயில் கூவின கோழி, புரியுதா? குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு. தேவர்னர் செறி கழல் தாளினை காட்டாய் திருப்பெரும் துறையூரை சிவபெருமானே. யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இப்படி ஒரு பாட்டு பாடலாம். அடுத்து இன்னொரு பாட்டு. அந்த திருப்பெருந்துறை கோவில்ல யார் யாரெல்லாம் வழிபாட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு ஒரு பாட்டுல அழகா சொல்றாரு. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால். அடுத்த பாடல் அருமையான பாடல். இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். என்ன சொல்றாரு? இவ்வளவு பேருக்கு மத்தியில என்னையும் ஆண்டு, என்னையும் ஒரு பொருளா மதிச்சு இவ்வளவு பேர்ல என்ன கண்டுபிடிச்சிட்டியப்பா நீன்னு. நானும் வந்து நிக்கிறேன். யார் யாரெல்லாம் நிக்கிறாங்க? அருமையான பாடல் இசைக்கக்கூடிய ஓதுவாமூர்த்திகள் வந்திருக்கிறார்கள். யாழ் வீணை வாசிக்கக்கூடிய இசைக்கருவிகள் வாசிக்கக்கூடிய கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள்.
இருக்கு என்று சொல்லக்கூடிய வேத மந்திரங்களை சொல்லக்கூடியவர்கள் வந்திருக்கிறார்கள். தோத்திரம் பாடக்கூடிய திருமுறைவாணர்கள் வந்திருக்கிறார்கள். வணங்கிய கைகளை உடையவர்கள் வந்திருக்கிறார்கள். தொழுகையர், அழுகையர், பெருமானை பார்க்கின்ற ஆவலில் அப்படியே உலகாங்கிதம் அடைந்து அழுதால் உன்னை பெறலாமே என்பது போல ஆனந்த கண்ணீரால் தம்முடைய உடம்பை நனைத்துக் கொண்டிருப்பவர்கள் வந்திருக்கிறார்கள். தலைக்கு மேலே தூக்கிய கரங்களை, பெருமானுடைய காட்சி எப்பொழுது கிடைக்குமோ என்ற ஆவலில் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால். திருப்பெரும் அதுல தொழுகையர், அழுகையர், துவழ்கையர் ஒருபால். சும்மா கையை தொங்க போட்டு நிக்கிறவனு நிக்கிறான். கோவில்னா எல்லாரும் வருவான் இல்லையா? எல்லாமே சிவனடியார் வருவாங்க எதிர்பார்க்க முடியாது. எல்லாரையும் பதிவு செய்கிறார் மணிவாசகர். அதுல என்னையும் ஆண்டு கொண்டு, அந்த என்னையும்ங்கிறது எவ்வளவு பணிவு, எவ்வளவு குழைவு பாருங்க. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். அவங்களை போல நானுமே பள்ளி எழ கேட்டுக்கொள்ளுகிறேன் பெருமானே என்று வேண்டுகிறார். இப்ப இதுல ஒரு குழைவு நமக்கு தேவைப்படுது. அப்ப அதுக்கேற்ற ஒரு ராகத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இதையே நம்ம பூபாலத்துல பாடினா யாரும் ஒண்ணு கேட்க போறது இல்லை. ஆனால் இந்த குழைவான ராகம்னா சகானான்னு ஒரு ராகம் இருக்கு. அந்த ராகம் அப்படியே குழைக்கும். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால். எப்படி இருக்கு பாருங்க. இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால். துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால். சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே. சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எழுந்தருளாயே எழுந்தருளாயே எழுந்தருளாயே. வா, இப்படி இருக்கு பாருங்க, இப்படி இருக்கு பாருங்க. இவ்வளவு அருமையான பாட்டு இல்லையா? இன்னொரு பாடிடலாமா? நல்லா கவனிங்க. இந்த ராகத்துக்கு பேரு சகானா. ஆதி தாளம் தான். ஒரு தட்டு போட்டு இங்கேருந்து பாட ஆரம்பிக்கணும். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால். துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால். சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே. சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும்
எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே 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 எழுந்தருளாயே. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? 3 பாட்டு, இன்னும் ஒரு பாட்டு, இன்னும் 2 பாட்டு பாத்துடலாம். 5 பாட்டுல பாத்துக்கலாமா? 10க்கு 5 பாத்துக்கும். ஒரு பாட்டுல சொல்றாரு, இறைவன் எப்படி இருப்பான்? அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். அவன் எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியாதுப்பா. இது அவன் திருவுரு, இவன் அவன். எனவே என்னையும் ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும் மதுவளர் பொழில் திரு உத்தர கோச மங்கை உள்ளாய் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே, எது எமை பணிகொள்ளுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அருமையான ஒரு பாட்டு, நல்லா சொல்றாரு, அழகா சொல்லிட்டு வர்றாரு. இத ஹம்சநாதம் என்ற ராகத்துல நம்ம பார்க்கலாம். ஹம்சநாதம் இது ஒரு அருமையான ஒரு ராகம். ஹம்சநாதம், ஹம்ச என்றால் அன்னப்பறவை என்று பொருள். அன்னப்பறவையினுடைய நாதத்தை போல இந்த ராகம் இருக்கிறதுனால இதற்கு ஹம்சநாதம் அப்படின்னு பேர். நம்முடைய சர்க்குரு தியாகராஜர் இதுல நிறைய பாடல்களை பாடியிருக்கார். ஹம்சநாதத்துல நிறைய பாடியிருக்கார். அதை நீங்க நினைவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா இந்த பாட்டை கொண்டு வந்துடலாம். அதெல்லாம் நம்ம, ஏன்னா ஒரு தெரிந்த ஒரு ராகத்தை கொண்டு, ஒரு தெரிந்த ஒரு பாடலை கொண்டு இன்னொரு பாடலை நாம் பார்ப்பது என்பது ரொம்ப அழகான ஒன்று. இப்ப நான் அதை பாடி காமிச்சிடுறேன். அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவனவோ எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கழும் தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தர கோச மங்கையுள்ளாய் திரு பெருந்துறை மன்னா, எது எமை பணிகொள்ளுமாறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுந்து அருளாயே. இதான் அந்த ராகம், ஹம்சநாதம்னு பேர். பண்டுரீதி கோலு வியவையராமாம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இசை நமக்கு எல்லாத்துக்கும் பொது, நம்ம எதையும் ஒதுக்க கூடாதுன்னு நான் ஏற்கனவே பல பயிலரங்கங்களில் சொல்லி இருக்கிறேன். எல்லா இசையும் நம்முடைய தாய் இசையாகிய தமிழ் இசைதான். அதனால எந்த பாட்டும் யாருடைய பாட்டும் தள்ளத்தக்கது அல்ல, கொள்ளத்தக்கது. அது எல்லாமே பெருமானுடைய கருணையால் வந்தது. எனவே நமக்கு இது உயர்வு இது தாழ்வு நினைக்கவே கூடாது. எல்லா பாடல்களும் இசை 7 இசையாய் இசை பயனாயின்னு சொல்லிட்டார். அந்த 7 இசையா இருக்கக்கூடிய எல்லா பாட்டுமே பெருமானுடைய அருள் பெற்றவைதான். அதனால இது இது திருமாலை பாடுகிற பாட்டு, இது சிவபெருமானை கிடையவே கிடையாது. யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி மாதொரு பாகனார் தாம் வருவர். நீ எந்த தெய்வத்தினா வழிபடு, அது சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்ற சமயத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம் தரம் பிரித்து பார்க்க கூடாது, நிறம் பிரித்து பார்க்க கூடாது. இசையில் குறிப்பாக இசை கற்றுக்கொள்பவர்கள் எந்த பாடலையும் ரசிக்க பழகி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கண்டதை படித்தால் பண்டிதனாவான்னு ஒரு பழமொழி. இசையில எல்லாத்தையும் கேட்கணும், அப்பதான் நமக்கு அதுல இருந்து நமக்கு ஒரு பிடிப்பு வரும். புரியுதுங்களா? அப்ப நமக்கு அந்த பாடல்களை நாம் கேட்டு பழக்கப்பட்ட பாடல்கள் மூலமாக பழக்கப்படாத ஒரு பாடலுக்கு நாம் மெட்டமைக்கும் பொழுது எளிமையா போயிடும், ரொம்ப எளிமை. அப்படி இந்த பாட்டு பாருங்க. அது பழச்சுவை என அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவனவோ எனவே. ஹைபிச் நல்லா போகணும், அப்ப தொண்டை நல்லா வளமா இருக்கணும். இது அவன் திருவுரு இவனவோ எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தர கோச மங்கையுள்ளாய் திரு
பெரும் துறை மன்னா எது எமை பணிகொள்ளுமாறது கேட்போம். எது எமை பணிகொள்ளுமாறது கேட்போம். எம்பெருவான் பள்ளி எழுந்தருளாயே, பள்ளி எழுந்து அருளாயே என்று இதை நாம் இப்படி பாடலாம். நிறைவாக செந்துருத்தி பண்ணில் மத்தியமாவதி ராகத்தில் கடைசி பாடலை நம்ம பாடலாம். அது ஒரு எளிமையா பாடலாம். திருமால் நான்முகன் எல்லாம் சிவபெருமான் இந்த பூமியில் இருக்கிறாரே, நாம் இந்த பூமியில் போய் பிறக்காமல் இருக்கிறோமேனு வருத்தப்படுறாங்களாம். பெருமான் பொழுதனைக்கு எங்க இருக்கிறான்? அடியார்களை உய்விக்கும் பொருட்டு பூமியிலேயே நிரந்தரமாக தங்கி இருக்கிறான். நாம இன்னும் வானுலகத்திலே இருக்கிறோமே, இந்த பூமியில போய் நம்ம பிறக்காம இருக்கிறோமே, நம்முடைய காலத்தை அவமே கழிக்கின்றோம், வீணா போக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற அற்புதமான ஒரு பாட்டு. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம், அவமே இந்த பூமி. இதான் மத்தியமாவதி மங்களம்னு சொல்லுவாங்க. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம், அவமே இந்த பூமி. சிவன் உய்ய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெரும் துறை உறைவாய் திருமாலாம் அவன் வெறுப்பெய்தவும் மலரவன் ஆசை படவும் நின் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் பூகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அவனியில் பூகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். 5 பாட்டு பார்த்தோம். போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே, இது புறநீர்மை பூபாளம். கூவின பூங்குயில் என்கின்ற பாடல் 3வது பாடல். இது சாரங்கா என்ற பாடல் என்ற ராகத்தில் பார்த்தோம். அடுத்தது இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் சகானா என்ற ராகத்தில் பார்த்தோம். அடுத்தது அதுபல அது பழச்சுவையன அமுதன என்ற ஒரு பாடல் ஹம்சநாதம் என்ற ராகத்தில் பார்த்தோம். திருப்பள்ளி எழுச்சியினுடைய நிறைவு பாடலை மத்தியமாவதி என்கின்ற செந்துருத்தி பண்ணில் நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக திருவம்பாவை. பெருமான் மார்கழி அந்த நோன்பு எடுக்கக்கூடிய பெண்களுக்காக நம்முடைய மணிவாசக பெருமான் அருளி செய்த திருப்பாவை திருவம்பாவை என்று 2 நூல்கள். திருப்பாவை வைணவத்துல, மணிவாசகர் அருளிய திருவம்பாவை நம்முடைய சைவத்திற்கு. அருமையாக பெருமானுடைய அத்தனை சிறப்புகளையும் அவனுடைய எளிவந்த தன்மையை சொல்லுகிற பாடல்கள் எல்லாம் இதுலதான் நிறைந்திருக்கிறது. அதை சொல்றார், இறைவன் எப்படி இருக்கிறான்? பழமைக்கு பழமையாக இருக்கிறான், புதுமைக்கு புதுமையாக இருக்கிறான். முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனை உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம்னார். உன் அடியார் தாழ்வணிவோம். ரொம்ப அழகா சொல்றாங்க. அருமையான வைணவத்திலையும் சைவத்திலையும் என்ன வேறுபாடு? திருப்பாவை கண்ணனையே கணவனாக நினைத்து பாடியது. ஆனால் திருவம்பாவை இறைவனை கணவனா நினைக்கல, இறைவனுடைய அடியார் கணவனா வரணும்னு சொல்லி வேண்டி பாடுவது. ரொம்ப நுணுக்கம். இதுல சாத்திய கூறு ரொம்ப கம்மி. இதுல திருப்பாவையில கண்ணனே கணவனா அடையணுங்கிறது ஆண்டாளால முடியும், ஆனா அடியாரால முடியாது. ஆனால் திருவம்பாவையில் சாத்தியக்கூறுகள் அதிகம். என்ன சாத்தியக்கூறு? இந்த பாவை நோன்பை நாங்கள் நோக்கிறோம் பெருமானே, நின்னுடைய அடியாறு எனக்கு கணவரா வர வேண்டும் ஒரு பெண் கேட்கிறார். இதுல 100% இந்த வேண்டுதல் விண்ணப்பம் பலிக்கும். எனவே மணிவாசகருடைய திருவம்பாவைக்கு இந்த சிறப்பு நம்மை பார்க்க வைக்கிறது. அதுல இப்படி தொடங்குகிறார், ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி. இந்த அரும் பெரும் சோதியைத்தான் வள்ளலார் அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணைன்னு பிடித்துக் கொள்ளுகிறார். அதை உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய மணிவாசகர்.
இதே முதல் பாடலை புறநீர்மை பண்ணில் பூபாலத்தில் பாடுவது ஒரு மரபு. அந்த மரபில் இருந்து நாம் மீற வேண்டாம். அதுல எப்படி பாடணும் அப்படின்னா, ஆதியும் அந்தமும் இல்லகரும் பேரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன். பேசுகிற பொழுது நாம் எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி பாடக்கூடாது. பாடும் பொழுது வைப்ரேட் ஆகணும். அந்த குரல்ல ஒரு கனிவு, ஒரு குழைவு, ஒரு கம்பீரம் அதெல்லாம் கொண்டு வரணும். பேசும் பொழுது நம்ம ஆற்றொழுக்கா பேசிடலாம், கத்தி பேசக்கூடாது. பாடுறவங்க கத்தி பேசினா அதனுடைய ஸ்ருதி குறைஞ்சிரும். அப்ப பாடும்பொழுது நான் பேசுற டோனையும் பாருங்க, பாடுகின்ற டோனையும் பாருங்க, நிறைய வித்தியாசப்படுத்துவேன். அதுக்கு வாய்ஸ் கல்ச்சர்னு சொல்லுவாங்க, வாய்ஸ் மாடுலேஷன் சொல்லுவாங்க. இன்னைக்கு வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் என்றே அதை சொல்ல தொடங்கிட்டாங்க. அதனால வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த மேலாண்மை தெரியணும் ஒரு பாடகருக்கு, பாட்டை கற்றுக்கொள்பவருக்கு. அந்த மேலாண்மை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நான் பேசுற டோன் இது. இப்ப நான் பாடும்போது பாருங்க, ஆதியும் அந்தமும் இல்லாகரும் பேரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தோலி போய் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தோலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமழியின் மேல் நின்றும் புரண்டிங்கண் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமழியின் மேல் நின்றும் புரண்டிங்கண் ஏதேனுமாகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலுரம் பாவாய் ஏதேனுமாகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலுரம் பாவாய். இப்படி பாடலாம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நம்ம முதல் பாடலை இப்படி பூபாலத்துல பாடிட்டு புறநீர்மையில பாடிட்டு அடுத்தடுத்த பாடல்களை வெவ்வேறு ராகத்தில் இதிலும் பாடலாம், தப்பு இல்ல. திருப்பாவையில 30 ராகங்கள்ல பாடுவாங்க. அது போல நாம் 20 பாடல்களையும் 20 ராகத்தில் நம்மால் பாட முடியும். நேரத்தின் அருமை கருதி சில பாடல்களை மட்டும் நான் சில ராகங்களில், அதில் சொல்லப்படாத ராகங்கள், திருப்பள்ளி எழுச்சியில வராத ராகங்கள்ல நான் சிலதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். அதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நம்ம திருவாசகத்துல ஒரு ராகம் அடிக்கடி பயன்படுத்துவோம், ஆரபி. பழந்தக்க ராக பண்ணது. அதுல ஒரு எளிமையான மெட்டு, திருவாசகத்துக்குனே ஒரு மெட்டு வச்சிருப்போம். திருச்சாடல் கேள்விப்பட்டிருப்பீங்க. பூசுவதும் வெண்ணீரு பூண்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டென்னை ஈசனவன் உயிர்க்கும் இயல்பானான் சாழலோ. மகிழ்ச்சியை தர ராகம் ஆரபி. உள்ளத்துல நெகிழ்ச்சியை தரக்கூடிய ராகம் ஆரபி ராகம். அதுல 10வது பாடல் அருமையான பாடல். இறைவனுடைய திருவடி எங்கே இருக்கிறது? 14 உலகங்களையும் தாண்டி பாதாளம் 7னுக்கும் அப்பால் இருக்கு, கண்டுபிடிக்க முடியாது. ஒருத்தர் போய் ஏற்கனவே தோத்துட்டார் அண்ணாமலையில. சரி, அவனுடைய திருமுடியை பார்த்துடலாமா? அது சொல்லிறந்து நின்ற தொன்மை. எங்க ஒன்னாலும் போலாம், கிடைக்காது. சரி, அவர் எந்த ஊர்ல இருக்காரு? போய் பார்த்துட்டு வந்துடலாமா? அவர் ஊர் பேரை சொல்லுங்க. எல்லாம் அவர் ஊரு. ஏது அவன் ஊர்? சரி, அவர் பேரையாச்சும் சொல்லுங்க, விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஏது அவன் பேர்? சரிங்க, அவங்களுக்கு சொந்தக்காரவங்க யாராச்சும் இருப்பாங்களா? யார் உற்றார்? சரி, அவருக்கு பகைவர் யாராவது நான் சொல்லுங்க, அவர்கிட்ட போயாச்சும் நான் கேட்டுக்கிறேன். ஆர் அயலார்? சரி, அவரை எப்படிங்க பாடணும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ எப்படி வேணாலும் பாடு, வந்துருவான்.
ஏது அவனை பாடும் பரிசு ஏலோர் எம்பாவை. தெரியலையே, அருமையான கருத்துங்க இந்த பாட்டு. நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ரசிக்கலாம் அந்த பாட்டுல. அருமையான பாட்டு. அதை இந்த ராகத்துல பாடி பாருங்களேன், ரொம்ப எளிமையா இருக்கும். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர், பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர், போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. ஆதி தாளம் தான். இந்த மெட்டுக்கு 3 அமர்த்தி ஒரு 3வது நிறுத்துங்க, ஆதி கரெக்டா வரும். ரொம்ப எளிமையான ஆதி தாளம் இது. எனக்கு எங்களுடைய தவத்திரு சொக்கலிங்க சுவாமிகள் சொல்லி கொடுத்த தாள அமைப்பு இது. ஆதி தாளத்தை 3 போட்டு அமர்த்தணும். அமர்த்துறதுன்னு அப்படின்னா 1 2 3 1 2 3, அந்த 3வது கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்க, அது 4 கணக்குல வந்துடும். அப்ப 2 4 சேர்ந்துச்சுன்னா ஒரு ஆதி தாளம் 8 அட்சரம் வந்துடும். அப்ப இந்த பாட்டெல்லாம் பாடும்பொழுது நம்ம எளிமையா அந்த தாளத்தை போடலாம். 3 போட்டு நிறுத்துங்க, கரெக்டா இருக்கும் பாருங்க. பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர், போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே, பேதை ஒருவால் திருமேனி ஒன்றல். எவ்வளவு அழகான பாட்டு பாருங்க. பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன், வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும், ஓத மூலவா ஒரு தோழன் தொண்டருளன், போத மூலவா ஒரு தோழன் தொண்டருளன், கோதில் குலத்தரந்தன் கோயில் பிணப்பிள்ளைகாட், கோதில் குலத்தரந்தன் கோயில் பிணப்பிள்ளைகாட், ஏதவனு ஏதவன் பேர் ஆருற்றாரையலார், ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார், ஏதவனை பாடும் பரிசேலோ எம்பாவாய், ஏதவனை பாடும் பரிசேலோ எம்பாவாய். அழகான பாட்டு இல்ல? இப்படி பாடலாம். அடுத்து ஒரு பாடல், 18வது பாடல், அருமையான பாடல். அண்ணாமலையான் அடிக்கமலம் அப்படின்ற பாட்டுலதான் இறைவன் எப்படி இருக்கிறான், ஆணாக இருக்கிறானா அப்படி சில சமயங்கள் சொல்லுகின்றன, பெண்ணாக இருக்கிறான் தாய் சமயங்கள் சொல்லுகின்றன. ஆனால் எந்த ஒரு சமயம் இதுவரை சொல்லாத ஒன்று, திருநங்கையாகவும் எங்கள் இறைவன் இருக்கிறான்னு அதை சொன்னவர் மணிவாசகர். நம்முடைய மூவர் முதலிகளும் சொல்லி இருக்கிறார்கள். இந்த அண்ணாமலையாருடைய நினைவை போற்றுகிற திருவம்பாவையில் 18வது பாடல்ல, பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகின்னு பாடுற. திருவம்பாவை அண்ணாமலையில் அருளப்பட்டது. திருவண்ணாமலை அருளிய பாடல் திருவம்பாவை. எனவே அதுல 18வது பாடு அண்ணாமலையான் அடிக்கமலம் என்று தொடங்குற அருமையான பாட்டு. இதை நடபைரவி என்ற ராகத்தில் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல் பாட்டு புறநீர்மையில பார்த்தோம், அப்புறம் 10வது பாடல் பார்த்தோம், அது ஆரபியில பார்த்தோம். இது நடபைரவி என்கின்ற ஒரு ராகம். ரொம்ப எளிமையான ராகம், உருக்கமா இருக்கும். இதை முடித்து நம்ம அன்னை பத்து வர பார்க்க வேண்டி இருக்கு. தொடங்குற மாதிரி இருக்கு, நேரம் ஓடிடுது. 3/4 மணி நேரம் அதற்குள் சென்று விட்டது. சரி. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றீரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை விரற்றார் போல், அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றீரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை விரற்றார் போல், கண்ணார் இரவி கதிர் கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல, பெண்ணாகியானாய்
அலியாய் புறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி பெண்ணாகியானாய் அலியாய் புறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றாள் கழல் பாடி பெண்ணே பூம்புணல் வாய்ந்து ஆடேலுரம் பாவாய் கண்ணார் அமுதமுமாய் நின்றாள் கழல் பாடி பெண்ணே பூம்புணல் வாய்ந்து ஆடேலுரம் பாவாய். இந்த ராகத்துக்கு பேரு நடபைரவி என்று பேர். இப்ப கடைசி 2 பாடலை நாம் மத்தியமாவதி ராகத்துல பாடி முயற்சிக்கலாம். இதுல அந்த 19வது பாடல் அந்த கருத்து, இந்த விண்ணப்பம் என்ன அப்படிங்கறத சொல்றார். இந்த பாவை நோன்பினுடைய நோக்கம் என்னங்கிறத ரொம்ப அழகா மணிவாசகர் பதிவு செய்கிறார். ஒரு பெண்ணினுடைய குரலாக அந்த பதிவு வருகிறது. அந்த 2 பாடலை மத்தியமாவதியில ஒன்று சுத்தாங்கமாவும் ஒன்று பன்னாங்கமாவும் பாடலாம். உன் கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமாள் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள் எங் கொங்கை நின் அன்பரல்லார் தோள் சேரற்க என் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் என் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோ நல்குதியேல் எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். இப்படி பாடிட்டு போற்றியருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றியருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமினை அடிகள் போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் உய்ய கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாமார்கழி நீர் ஆடேலுரம் பாவாய் போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலுரம் பாவாய் என்று சுத்தாங்கமாக தொடங்கி பன்னாங்கமாக செந்துருத்தி பண்ணாகிய மத்தியமாவதில் நிறைவு செய்யலாம். திருச்சிற்றம்பலம். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற பகுதி அன்னைப்பத்து என்கின்ற பகுதி. இது நாட்டுப்புற வழக்காறு என்று சொல்லக்கூடிய வழக்காற்றை நம்முடைய மணிவாசகர் பல பாடல்களில் காட்டுகிறார். பொற்சுண்ணம் எடுக்கிற முத்து நல் தாமங்கள் அந்த பாட்டெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அட 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 பொற்சுண்ணம் இடித்தும் நாமே தன்னன்னா நன்னன்னா நன்னே தான தானன்னா நன்னன்னா நன்னே தன்னன்னா நன்னன்னா நன்னே தன்ன தானன்னா நன்னன்னா நன்னே. இதெல்லாம் அந்த காவடி சிந்து மெட்டு. அதே போல ஒரு காவடி சிந்து மெட்டு தான் இப்ப அன்னைப்பத்து நம்ம பாட போறோம். வேத மொழியர் வெண்ணிற்றர் செம்மே நீயர் நாத பறையினர் அன்னே என்னும். அழகா இதை நம்ம மத்தியம சுத்தியில கூட மாத்தி பண்ண இன்னும் நல்லா இருக்கும். வேத மொழியர் வெண்ணிற்றர் செம்மே நீயர் நாத பறையினர் அன்னே என்னும் நாத பறையினர் நான் முகன் மாலுக்கும் நாதரின் நாதனர் அன்னே என்னும் தன்னன்னா தின்ன தன்னன்னா தின்ன தன்னன்னா தின்ன தன்னன்னா தன்னன்னா தின்ன தன்னன்னா தின்ன தன்னன்னா தின்ன தன்னன்னா. இதான் மெட்டு. இந்த காவடி செஞ்ச மெட்டை பிடிச்சிக்கணும். கட்ட கட்ட கட்டன்னு அழகா வரும். வேத மொழியர் வெண்ணிற்றர் செம்மே நீயர் நாத பறையினர் அன்னே என்னும்
நாத பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதரே நாதனார் அன்னே என்னும் கண்ணன் சன்னத்தர் கருணை கடலினர் உள்ளின்றுருக்குவர் அன்னே என்னும் உள் நின்றுருக்கி உலப்பில ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னே என்னும். எளிமையா இருக்கா? பாருங்க அடுத்த பாட்டு. நித்த மணாளர் நிரம்ப அழகிய சித்த திருப்பவர் அன்னே என்னும் சித்த திருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தரானந்தர் அன்னே என்னும். இன்னொரு நித்த மணாளர் நிரம்ப அழகிய சித்த திருப்பரால் அன்னே என்னும் சித்த திருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தரானந்தர அன்னே என்னும். ஆடரவ புனுடை தோல் போடி பூசிற்று ஓர் அந்த பாட்டு பாத்தீங்கன்னா அன்னை என்னும் வராது. அப்ப நம்ம எப்படி பண்ணோம்? ஆடரவ புனுடை தோல் பூசிற்று ஓர் வேடம் இருந்தவ அன்னே என்னும் வேடம் இருந்தவ கண்டு கண்டென் உள்ளம் வாடும் இது என்னே அன்னே என்னும். நீண்டகரத்தர் நெறிதர் குஞ்சியர் பாண்டி நன்னாடரால் அன்னே என்னும் பாண்டி நன்னாடர் பரந்தெழு சிந்தையை ஆண்டன்பு செய்வரால் அன்னே என்னும். உன்னர் கரிய சீர் உத்தர மங்கையர் மன்னுவதென் நெஞ்சில் அன்னே என்னும் உன்னர் கரிய சீர் உத்தர மங்கையர் மன்னுவதென் நெஞ்சில் அன்னே என்னும் மன்னுவதென் நெஞ்சில் மாலையன் காண்கிலார் என்னகதீசயம் அன்னே என்னும் மன்னுவதென் நெஞ்சில் மாலையன் காண்கில என்னகதீசயம் அன்னே என்னும். வெள்ளை கல்லிங்கத்தர் வெண்திரு முண்டத்தர் பள்ளி குப்பாயத்தர் அன்னே என்னும் வெள்ளை கலிங்கத்தர் வெண்திரு முண்டத்தர் பள்ளி குப்பாயத்தர் அன்னே என்னும் பள்ளி குப்பாயத்தர் பாய்வரி மேற்கொண்டன் உள்ளம் கவர்வரால் அன்னே என்னும் பள்ளி குப்பாயத்தர் பாய்வரி மேற்கொண்டென் உள்ளம் கவர்வரால் அன்னே என்னும். தாழி அருகினர் சந்தன சாந்தினர் ஆளம்மை ஆழ்வரால் அன்னே என்னும் தாழி அருகினர் சந்தன சாந்தினர் ஆளம்மை ஆழ்வரால் அன்னே என்னும் ஆளம்மை ஆழ்வனும் அடிகளர்தம் கையில் ஆழம் இருந்தவர் அன்னே என்னும் ஆளம்மை ஆளும் அடிகளர்தம் கையில் ஆழம் இருந்தவர் அன்னே என்னும். பாடல்களை பண்ணோட பாடணும். பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும். இதே மணிவாசகர் சொல்றார் திருவம்மானையில. இதுல தாளம் போட்டு பாடணும். நாம மட்டும் இல்ல, பெருமானே கையில் தாளத்தை வச்சிருக்கிறான்னு ஒரு பதிவை சொல்லுகிறார். பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். பண் சுமந்த பாடல்கள் பாடிய ஞான சம்பந்தர் பண்ணும் பதம் ஏழும் பல ஓசை தமிழவையும் உள் நின்றதோர் சுவையும் ஒரு தாளத்து ஒலிபலவும் அப்படின்னு அவர் சொல்றார். அப்படின்னா அவர் பண்ணோடு பாடியவர். ஆனால் மணிவாசகருடைய நெஞ்சு தமிழ் நாட்டுப்புற வழக்காறுகளை அடிப்படையாக கொண்டது. அந்த வழக்காற்றில் சொல்லுகிறார் தாளம் இருக்கணும். பெருமானே கையில தாளத்தை வச்சிருக்கிறான்ப்பா, கவனமாறு. எம் இறை நல் வீணை வாசிக்குமே அப்பர் பெருமான் சொல்றார். அவனே வீணை வாசிக்கிறதுல வல்லவன். மிக நல்ல வீணை தடவி வேயிறு தொழிபங்கள்ல என்ன ஞான சம்பந்தர் பதிவு செய்கிறார். அப்ப இந்த பாட்டுல பாருங்க, ரொம்ப முக்கியமான பாட்டு. தாழியருகினர் சந்தன சாந்தினர் ஆழம்மை ஆழ்வரால் அன்னே என்னும். இதான் இதனுடைய நடை. ஆதிதாளம் தான் இதுக்கு பேரு ரெட்டக்கலைன்னு பேரு. ரெட்டரையா ஆதிதாளத்தை போட்டோம்னா ரெட்டக்கலைன்னு பேரு இதுக்கு. பாருங்க ஆதிதாளம் தான் நான் போடுறேன். நிறைய பேருக்கு இப்படி தட்டுற மாதிரி இருக்கும், அது தட்டுறது இல்ல, ஆதிதாளம் தான். பாருங்க இத இப்ப ஆதிதாளமா மாத்துறோம். இங்க பாருங்க, இப்படி போட்டா இது காவடி சிந்துக்குரிய ஆதிதாளம். இது மாதிரி இதை பாடுறோம். பாருங்க. தாழியருகினர் சந்தன சாந்தினர் ஆழம்மை ஆழ்வரால் அன்னே என்னும் ஆழம்மை ஆளும் அடிகளர்தம் கையில் தாளம் இருந்தவ அன்னே என்னும்
ஆழம்மையாளும் அடிகளர்தம் கையில் தானா இருந்தவரன்னே என்னும் தையலோர் பங்கினர் தாபத வேடத்தர் ஐயம் பூகுவர அன்னே என்னும் தையலோர் பங்கினர் தாபத வேடத்தர் ஐயம் பூகுவரல் அன்னே என்னும் ஐயம் பூகுந்தவர் போதலும் என்னுள்ளம் நையும் இது என்னே அன்னே என்னும் ஐயம் பூகுந்தவர் போலும் என்னுள்ளம் நையும் இது என்னே அன்னே என்னும் கொன்றை மதியமும் கூவிள மத்தமும் குன்றிய சென்னியர் அன்னே என்னும் கொன்றை மதியமும் கூவிள மத்தமும் துன்றிய சென்னியர் அன்னே என்னும் துன்றிய சென்னியின் மத்தமுன் மத்தமே கின்றன காணவர் அன்னே என்னும் துன்றிய சென்னியின் மத்த முன்மத்தமே இன்றன காணவர் அன்னே என்னும் இன்றன காணவர் அன்னே என்னும் இன்றன காணவர் அன்னே என்னும் காவடி சிந்தல வேக நடைன்னு உண்டு. எப்படி பாடுறான்ல, கொன்றை மதியமும் கூவிள மத்தமும் குன்றிய சென்னியர் அன்னே என்னும் குன்றிய சென்னியின் மத்த முன் மத்தமே இன்றன காணவர் அன்னே என்னும். இது ஒரு மெட்டு. இதே வேகமா நம்ம பாடும்போது வேத மொழியர் வெண்ணிற்ற செம்மேனியர் நாத பறையினர் அன்னே என்னும் நாத பறையினர் நான் முகன் மாலுக்கும் நாதரின் நாதனர் அன்னே என்னும் கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உள் நின்றுருக்குவர் அன்னே என்னும் உள் நின்று உருக்கி உலப்பில ஆனந்த கண்ணி தருவார் அன்னே என்னும் நித்த மண்ணாளர் நிரம்ப அழகியர் சித்த திருப்பரால் அன்னே என்னும் சித்த திருப்பவர் தன்னன் பெருந்துரையத்தர் ஆனந்தரா அன்னே என்னும். நாக்கு பிறழணும், பயிற்சி இல்லாம இந்த வேகம் வராது. பயிற்சி எடுக்கணும், நல்லா எடுத்துட்டு பாடுங்க. பிரமாதம். ஆடர பூனுடை தோல் போட்டி பூசிற்றோர் வேடம் இருந்தவர் அன்னே என்னும் வேடம் இருந்தவ கண்டு கண்டன் உள்ளம் வாடும் இது என்னே அன்னே என்னும் நீண்டகரத்த நெறிதர் குஞ்சியர் பாண்டி நன்னாடர் அன்னே என்னும் பாண்டி நன்னாடர் பரந்தெழு சிந்தையை ஆண்டவருள் ஆண்டன்பு செய்வார் அன்னே என்னும் உன்னற்கரிய சீருத்தர மங்கையர் மன்னுவதென் நெஞ்சில் அன்னே என்னும் மன்னுவதென் நெஞ்சில் மாலையன் காண்கிறார் என்ன அதிசயம் அன்னே என்னும் வெள்ளை கலிங்கத்தர் வெண்திரு முண்டத்தர் பள்ளிக்குப்பாயத்தர் அன்னே என்னும் பள்ளிக்குப்பாயத்தர் பாய்வரி மேற்கொண்டன் உள்ளம் கவர்வர் அன்னே என்னும் தாளியருகினர் சந்தன சாந்தினர் ஆளம்மையாழ்வார் அன்னே என்னும் ஆளமையாளும் அடிகள் அதம் கையில் தாளம் இருந்தவர் அன்னே என்னும் தையலூர் வங்கினர் தாவத வேடத்தர் ஐயம் புகுவரால் அன்னே என்னும் ஐயம் புகுந்தவர் போதலும் என்னுள்ளம் தையும் இது என்னே அன்னே என்னும் கொன்றை மதியமும் கூவிள மத்தமும் துன்றிய சென்னியர் அன்னே என்னும் துன்றிய சென்னியின் மத்தமுன் மத்தமே இன்றன காணவர் அன்னே என்னும் இன்றன காணவர் அன்னே என்னும் இன்றன காணவர் அன்னே என்னும் இன்றன காணவர் அன்னே என்னும் தன்னன்னாதின தன்னன்னா தன்னன்னாதின தன்னன்னா. திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவை அன்னைப்பத்து குறித்து விளம்பியது கடுகளவு, விட்டது கடலளவு. விடைபெறுகிறேன். வாழி திருமன்றம் கண்டமலர் கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்டவார் செவிகள் வாழியவனே வணங்கு முடி சென்னி வாழியவன் சீர் பாடும் வாய் வாழி அவன் சீர் பாடும் வாய். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி,
திருச்சிற்றம்பலம்.